ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவின் ரேபிட் ஃபார்ம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸ், அதாவது வந்து குட்டியினும் பெட்டி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய பெனிஃபிட்ஸும் அதை எப்படி ரெடி பண்ணுறதும் சேர்த்து ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நெக்ஸ்ட்டு பாக்ஸ், அதாவது குட்டியினும் பெட்டி. இதில் சட்டம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மரத்தாலானதும் இல்லாட்டி ப்ளைவுட் இதுவும் யூஸ் பண்ணலாம். அடி பக்கத்தில் ஒரு மெஷ்ஷும் இன்னொரு அடிஷ்னல் மெஷ்ஷும் வைக்கணும். எதுக்குன்னா அது குட்டியோட கால் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கிறதுல அது கால் வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மெஷ்ஷை யூஸ் பண்ணுறது நல்லது. அதை கார்னரில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கு வந்து ஊசி ஆணின்னு சொல்லுவாங்க. ஊசி ஆணி அடித்தோம்னா நல்லா கரெக்டாக ஃபினிஷிங் வருது. அதுக்கப்புறம் நம்ம அது சைஸ் என்னென்ன சைஸு யூஸ் பண்ணலான்னா, 1 அடி நீளமும் 10 இன்ச்சு அகலமும் வச்சா கரெக்டாக சரியாக இருக்குது. இப்போ இந்த முயல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த குட்டி இனம் பெட்டியோட சைஸு. அதுதான் எப்படி கரெக்டாக இருக்க பாருங்கள். குட்டி வந்து கரெக்டாக பால் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஹைட்டு வந்து 3 அங்குலம் இல்லாட்டி 4 அங்குலம் வச்சா போதும், சரியான அளவாக இருக்கும். ஏன்னா அது குட்டி வந்து மேலே எகிரி வராமல் இருக்கும். ஒரு 15 நாள் வரையும் வெளியே வராமல் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா கண்ணு திறந்துடும். அப்புறமா நம்ம எடுத்து கேஜியில் கூட விட்டுக்கலாம். இது சைஸ் அளவு சொன்னோம் இல்லையா, இது தான் 10 இன்ச்சு அகலம், 1 அடி நீளம் வச்சோம்னா கரெக்டான அளவு. அதனுடைய முயலுடைய நீளமும் அகலமும் சரியாக இருக்கும். குறுக்கு வாக்கில் 15 இன்ச்சு வரும். 1 அடி 4 அங்குலம் வரும். இதுதான் நம்ம செஞ்சு இப்போது குட்டி போட்டு இருக்குது நெக்ஸ்ட் பாக்ஸில். அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். சரியான அளவில் அது அதனுடைய தாய் முயல் உட்காந்து பால் கொடுக்குற சைஸ் கரெக்டாக இருக்கும். நல்லா சரியான அளவில் பால் குடிச்சிட்டும் நல்லா இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பாக்ஸு ஃபினிஷ் பண்ணுறதும் அதுவும் நல்லாயிருக்கும். வெல்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.